நண்பர்களே, ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம். சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது, அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும். எளிமையாக ரொம்ப எஸ்ஆர்னோ சின்ன கேள்வியாக இருக்குது, அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். வணக்கம். இப்போ ஷாகுல் அமீத் அப்படின்ற ஒரு பேஷண்ட் கேட்டிருக்காரு. சார் வணக்கம் சார், நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன். ஆண் உறுப்பு எல் ஷேப்பில் வளைஞ்சிருக்கு. இதை நான் ஒரு வருஷம் கழித்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆண் உறுப்பு வளைதல், கர்வ்டு பீனிஸ் அப்படின்றது பைரோனி டிசீஸ்னால வரக்கூடிய ஒரு நோய். ஆண் உறுப்பு இயல்பான நிலையில் சிறிதளவு இடது வலது மேலே கீழே இருக்கலாம், சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வளைந்து எல் மாதிரி வளைந்து இருக்கிறது, ஜெட் மாதிரி வளைந்து இருக்கிறதெல்லாம் உள்ளே தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி இருக்கும். ஆண் உறுப்பினுடைய அளவு குறைவாக இருக்கும். இப்போ சாதாரணமாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வளையும் போது அதனுடைய உயரம் குறையும். அதே மாதிரி சுரீர் என்று வலி வரலாம், விரைப்புத்தன்மை வரும்போது வலி வரலாம், விரைப்புத்தன்மை சரியாக வராமல் போகலாம். இது எல்லாமே பைரோனி டிசீஸ் என்ற நோயினுடைய ஒரு விளைவுகள். பைரோனின்னு ஏன் இந்த நோய்க்கு வந்ததுன்னா, பெயர் காரணம் டீலா பைரோனி என்ற மருத்துவர் பிரான்ஸ்ல இருந்து இந்த நோயை பற்றி 1753 மிக விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதுக்கு முன்பு இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பைரோனி வளைந்த ஆண் உறுப்பு பற்றி வெசாலியஸ், ஃபெலோப்பியோ போன்ற பல்வேறு முன்னோடிகள் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் மிக விரிவான ஆய்வு கட்டுரை கொடுத்திருந்தவர் டீலா பைரோனி. அவருடைய பேரில் பைரோனி டிசீஸ்னு இருக்கும். இதை முற்றிலும் சரி செய்யலாம். இதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஜயஃப்ளாக்ஸ்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா வர மாதிரி இருக்கும். அதை தவிர அறுவை சிகிச்சைகள், அதை தவிர வேறு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் எளிமையான சில ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் இங்கே ஆராய்ச்சி மையத்தில் கண்டுபிடிச்சு சென்னையில் ஒரு 10-15 வருடங்களாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். உலக அளவில் அதை பல முறை பாலியல் மாநாடுகளில் இதை ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4000 பேர் வரைக்கும் அந்த நோயிலிருந்து முழுமையாக சரியாக இருக்காங்க. ரொம்ப நாட்கள் அதிகமாக கொஞ்சம் வாய்ப்புகள் குறையும் உங்களுக்கு. ஏன்னா அது நல்லா கரடு தட்டி போயிடும். அந்த ஃபைப்ரோசிஸ் கேல்சிஃபைட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். ரொம்ப பெருசாக கரைகிறதுக்கு நாட்களாகவும் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆகும். அதனால் ஆரம்ப கட்டத்திலே சிகிச்சைக்கு வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமடைஞ்சிடலாம். சிகிச்சை நாட்களும் குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். விரைவாக நீங்கள் வந்தீங்கன்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான முழுமையான சிகிச்சைகள் கிடைக்கும். சார் இளவழகன் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. சார் நைட் 6 முடிச்சுட்டு மார்னிங் நான் ஒர்க் அவுட் பண்ண போகலாமா அப்படின்னு. கண்டிப்பாக போகலாம். செக்ஸ் ஒரு இயல்பான விஷயம். தூங்குற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். சொல்ல போனால் நாங்கள் அதை செக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான். நீங்கள் ரொம்ப விகரஸாக செக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 300 கேலோரிஸ் வரைக்கும் பாடியிலேருந்து குறையும். எக்ஸசைஸும் அதே மாதிரி தான், கேலோரிஸ் பாடியிலேருந்து கொஞ்சம் குறையும். அதனால் இது செக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உடல் பலகீனமாகும் அப்படின்னும் எதுவும் நம்ப வேண்டாம். எல்லாம் இயல்பான ஒரு நடவடிக்கை தான். நம்ம நடக்கிறோம், ஸ்விம் பண்ணுறோம், பல ஆக்டிவிட்டி, சைக்கிள் போகிறோம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம். அது போல் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஒன்று தான் செக்ஸு. அதனால் செக்ஸ் ஏதோ ஒரு பாதகமான ஒரு பிரச்சனை, அதனால ஏதாவது உடல்நலம் குறையும், அதை உடனடியாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ப வேண்டாம். சார் பரந்தாமன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. உங்கள் ஒப்பீனியன் அபவுட் PFUDD ஆப்ரேஷன் சொல்லியிருக்காரு சார். யூரினரி ட்ராக் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்க்கணுங்க, நேரில் டாக்டர்ஸ் பார்க்கணும், செக் பண்ணணும், நீங்கள் எடுத்திருக்க டெஸ்ட்டுகள் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும். உங்களை ஒரு நல்ல குவாலிஃபைடு மருத்துவர் பார்க்குறாங்க, அவங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னொரு ஒப்பீனியன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு மருத்துவரை நேரில் பார்த்து இன்னொரு ஒப்பீனியன் வாங்க. ஏன்னா உங்களை நேரில் பரிசோதிக்க வேண்டியது இருக்கும். உங்கள் எல்லா விதமான டெஸ்ட்டுகளையும் பார்க்கணும். நிறைய அசெண்டிங் யூரோத்ரோகிராம் இல்லை நிறைய டெஸ்ட்டுகள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தேவை. எங்கே பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்றதை அவங்க அசஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டுகள் தேவை. அதில் என்ன முடிவுகள் வந்திருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸோடையும் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரை திரும்ப பார்த்து செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம்.